ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்தில் பல முகங்கள் வந்து போகும். என் வாழ்க்கையில் என்னை பாதித்த ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆளோட கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை தான் இந்த சினிமா. நம்மளை மாதிரி நல்ல உள்ளங்களோட பிரார்த்தனையில் அவன் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வெவ்வேறு சூழ்நிலை காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த படம் ஒரு சமர்ப்பணம். விதியோ சதியோ இது யார் செய்த பிழையோ, சரியோ தவறோ இது கண்ணீரின் மழையோ, வாழ்வதே ஆசையா வாழ்வதும் சாபமா, ஏழைகளின் வாழ்க்கை என்னாலுமே எது மற்ற வாழ்க்கை என்றாகுமோ, குப்பை தொட்டி தேடி பசி தீர்க்கிற பாவம் இன்னும் தொடர்ந்தால் அது நியாயமோ, விதியோ சதியோ இது யார் செய்த பிழையோ, சரியோ தவறோ இது கண்ணீரின் மழையோ. ஆ ஆழக்கடல் கரை பூமி இல்லையா, அன்பு கொண்ட ஒரு சாமி இல்லையா, நேசம் பற்றி போகும் வாழ்க்கை சாபம் இல்லையா, பூக்கள் இல்லை என்றால் வாசம் இல்லையா, புத்தன் இல்லை என்றால் ஆசை இல்லையா,
காசு இல்லை என்றால் வாழ்க்கை இங்கு இல்லையா? சக மனிதனை நேசி அன்போடு கடவுளின் அருள் உன்னிடம். ஒரு முறை இந்த வாழ்க்கை மண்ணோடு அன்பை தினமதில் சேர்த்திடு. ஏழைகளின் வாழ்க்கை என்னாலுமே எது மற்ற வாழ்க்கை என்றாகுமோ? குப்பை தொட்டி தேடி பசி தீர்க்கிற பாவம் இன்னும் தொடர்ந்தால் அது நியாயமோ? விதியோ சதியோ இது யார் செய்த பிழையோ? சரியோ தவறோ இது கண்ணீரின் மழையோ? எல்லாரும் கையை முன்ன கொண்டு வாங்க. அப்படியே இப்போ மேலே தூக்குங்க. இப்போ பக்கவாட்டு கொண்டு வாங்க. என்ன சத்தம்? என்னாச்சு? கடுவா பாய்த்தில விடுங்களே, பாய்த்தில விடுங்களே, வீட்டுக்கு போகணும். பாய்த்தில விடுங்களா, வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கொடுத்து பாய்த்தில விடுங்களா, விடுங்களா, பாய்த்தில என்னாச்சு கடுவாக்கு? இன்னைக்கும் கடுவாவை கூட்டிட்டு போக யாரும் வரல சாமி. அதான் அவன் மனசு சாந்தமடையல. அவன் ஞாபகத்துல இப்பவும் தனிமையா இருக்கான். கடல் அலை மாதிரி அவன் சோகம் ஓயல. ஊரு உறவும் தெரியாம அனாதையா இருக்கான். அவனுக்குன்னு ஒரு உறவு தேடி வரும். அப்போ அவன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும். இப்ப அவனை தனிமையில விட. சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம வாழ்ற கடுவாவுக்கு உயிருக்கு உயிரான நண்பன் மயில் தான் எல்லாமே. மயிலுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவன் தான் கடுவா. மயிலே, இன்னைக்கு நீ மறந்துட்டல? ஆமால, மறந்துட்டேன். இரு வரேன்.
மயிலு இறந்து போன எல்லாருமே எப்பவுமே என் கூடயே வராங்கல்ல மயிலு. இல்ல அது அன்புனாலதான்ல. அன்பு இருந்தா இருந்தாலும் எல்லாரும் நம்ம கூடவே வராங்கன்னு பாட்டி சொல்லிருக்காங்கல்ல. மயிலு நீ செத்தாலும் என் கூட இருப்பியால? இல்ல நம்ம நண்பர்கள்ல, வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம், செத்தாலும் ஒன்னா சாவோம். கடுவா அம்மா ஊர்ல எல்லாருமே சொல்றாங்கம்மா எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. அது உண்மையாமா? இல்ல கண்ணா, உனக்கு பேயும் இல்ல பிசாசும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குது. நீ மட்டும்தாம்மா என்கிட்ட இப்படி பேசுற. மா நீ பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இறந்து போனவங்க கூட வருவாங்கன்னு பாட்டி சொன்ன கதைய அவன் உண்மை நினைச்சு இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். கடுவா 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 நேத்து ராத்திரி அம்மா வந்தாங்களே? அம்மா வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நேத்திக்கு நல்லா தூங்குனல. அம்மா இல்லல, பேய் தான் வந்தது. ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. வாத்தியாரு என்னல வாத்தியார் வந்துட்டாரால? இன்னும் வரல. வாத்தியார் வந்துட்டார்ல. ஐயோ இல்ல குயிலும் செல்வி வராங்கல்ல. போடல. ஏல மயிலு, எதுக்கு என்ன பார்க்கணும் சொன்னல? அது ஒண்ணும் இல்லல, நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டல. நமக்கு கல்யாணம் ஆகி 12 குழந்தை பிறந்துச்சுல. ஏல நீ அது கனவுல தான் கண்ட. நானும் செல்வியும் நிஜத்திலே 2 டஜன் குழந்தை பெத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டோம்ல இல்லையா செல்வி? ஐயா மானத்தை வாங்காதடா. மயிலு, நீ படிச்சுட்டு பெரியவனாகி கோட் சூட் போடுற வேலைக்கு போகணும்ல. அதால எங்க அண்ணன்களோட ஆசை. அப்பனா நீ வெள்ளக்காரனை தாண்டி கட்டிக்கணும். அதுக்கு இல்ல, மயிலுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மனசுல நான் இருக்கனா? சத்தியம் பண்ணல. ஏல நீ தெரியாம வீட்டை விட்டு வரும்போது நினைச்சல இந்த கடங்காரன் தான் பார்க்க வருவேன்னு. இனிமே என் தங்கச்ச பார்த்தேன்னு வை, உன்னை செஞ்சிருவேல. என்ன பாக்குற? ஏ கந்து அடில. கையத்தட்டு ஆடி பாடு வானை தொட்டு ஏழை ஆசை குறையிலே போலை போல வீணாகுதே. வாழ்க்கை விளையாட்டு மைதானமே பருவம் கஞ்சினை போல ஓடோடுதே. அது பாராள போராடி நீ அடடா.
அறியாமை கூற கவிவாலியோடு சமமாகுமா? ரஜினிய பாரு புகழினை தேடு திறமை கதவை மூடாதீரு. நயன்தாரா கூட ஆடணுமா? அசின் ஓடி போக வருவாளடா. சிறுநூறால மேலேறு காத்தாடியா? நவரசமான நாயகன் நீயே, திரை என்ற கல்லையே நீதானடா. தளபதியாக தலை போல் நீயே புதுமை கதையை பேசாதடா. இசைஞானி நீயே ஹீரோவாக உன்னை தேடி கோடி பாடி வர அன்பு கடுவாவும் மயிலோடு பிஸியாகவே. வாடா தோழா கைய தட்டு, ஆடி பாடு பானை தொட்டு. ஏழை ஆசை குறையிலே போலை போலே வீணாகுதே. வாழ்க்கை விளையாட்டு மைதானமே, பருவம் பந்துமை போல ஓடோடுதே. அது பாராள போராடி நீ அடடா. கூட்டுல பிறந்த குயில் குஞ்சே, இந்த குயிலும் என் அண்ணன்களோட பாசக்கூட்டுல பிறந்ததான் நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா குயிலு நீ எங்களுக்கு தங்கச்சியா பிறந்ததுதான் எங்க 4 பேரோட சந்தோஷம் இல்ல. பாத்துல பாத்துமா என்னல புடிச்சு அடி ஒண்ணு பண்ணல புடிச்சிருக்கலாம்லமா? என்னமா நீ என்னலாச்சு? சாமி பட ஐயா, சாமி பட பாத்துல விழுந்தால ஐயா என்னையா இது விளையாடிட்டு இருக்கீங்க? என்னல வரப்புற மாப்பிளைய இப்படி பறக்க விட்டீல? ஆளு பாக்குறது நல்லா தான் இருக்கான், ஆனா மூக்கு தான் சப்பையா இருக்கல. அண்ணே இந்த பையனை பாருல, நல்லா இருக்கான்ல? இல்ல நல்லாதான் இருக்கான், ஆனா முடி மட்டும் தான் சரியில்ல. இல்ல கந்து, இந்த பையன் நல்லா இருக்கான்ல?
ஆனா கருப்பா இருக்கால. கருப்பா நல்லா ஸ்டைலா தான் இருக்கான். ஆமல்ல. ஆனா அந்த முடிதான் நம்ம பாரம்பரியத்துல நல்லா எண்ணெய் தேய்ச்சி படிய வாரதுனால முறை. இது பரட்டை எல்லாம் விட்டு இருக்கு. ஐயோ போட்டோ மாறிடுச்சே. இந்த மாங்க மாடனுக்கு சூப்பர் ஸ்டாரையும் தெரியாது, உலக நாயகர்களையும் தெரியாது. என்ன இல்ல பண்ற? என்ன சொல்லுது? ஐயா, நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். கொஞ்சம் சுமாரா தான் இருப்பான், ஆனா கப்பல்ல வேலை செய்யறான். கப்பல்லையா? அட நல்ல வேலையாச்சுல. கப்பல்ல என்ன வேலை பண்றான்? ஐயா, கப்பல்லாம் கடல்ல நிக்கும், அத தள்ளுறது. அது நல்ல வேலைதான். நல்ல வேலையா இருக்குன்னு அவனே பேசி முடிச்சிடலாம்ல. இல்ல தம்பிகளுக்கு பிடிச்ச மாதிரி அவனே பேசி முடிச்சிருங்க. கனவுகளாயிரம் தந்தாயடி, என் உயிரினை நீ கொண்டு சென்றாயடி. இளமையில் நான் கொண்ட காதல் இது, என் உயிர் போன போதிலும் மாறாதது. என்ன புள்ள இப்படி சொல்லிட்ட? சின்ன வயசுல இருந்த நீதான் எனக்குன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்தோம்லண்ணா. சின்ன வயசுல நான் உங்ககிட்ட லவ் சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துருக்கோம்ல. சின்ன வயசுல இருந்தே என் மனசுல நீதான் இருக்க, உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அத உன் வாயில கேட்கணும் தான் ஆசைப்படுறோம்ல. சொல்லல சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா? இங்க பாரு, உன் கண்ணுல உண்மை தெரியுது, உன் உதர போய் சொல்லுது. ஏன் தேவதை போய் சொல்றா, போய் சொல்றா. ஏலா, இதெல்லாம் நான் விஜய் படத்திலே பார்த்தாச்சு. சின்ன வயசுல இருந்தே என் அண்ணனுக்கு சொன்ன வார்த்தை தான் என் மனசுல இருக்கு. தெரியும்டி, கோட்டு சூட்டு போட்டவங்க கட்டி வைக்கணும் தான் உங்க அண்ணங்களோட ஆசை. இங்க பாருல, கோட்டு சூட்டு போடுறது முக்கியம் இல்ல, நல்ல மனசு வேணும். உன் மனசு எனக்கு வேணால. குயிலு குயிலு, அப்பெல்லாம் சொல்லாத குயிலு. குயிலு குயிலு நில்ல. இங்க பாருல குயிலு, இதுவே ஒரு பிள்ளை பின்னாடி அஜித், விஜய், சூர்யா, ஆரியன் வந்தா 2-3 மணி நேரத்துல லவ் பண்ணிருந்தாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே உன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாதா? சொல்லுல லவ் பண்றேன்னு. அது சினிமால, இது வாழ்க்கை. அம்மா அப்பா இல்லாம அண்ணன்களால வளர்ந்தவனா, எனக்கு அவங்க வார்த்தை தான் முக்கியம். ஏய் நில்லுடி. ப்ளீஸ் 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 குயிலு, என்ன லவ் பண்றேன்னு சொல்லு குயிலு. இங்க பாரு, எனக்கு காசு பணம்லாம் ஒண்ணும் வேணாம், உன் காதல் மட்டும் இருந்தா போதும். என்ன மாதிரி பசங்களுக்கு உரிமைதான் பிள்ளை காதலு. லவ் பண்றேன்னு சொல்லு குயிலு, ப்ளீஸ் குயிலு. எப்படியாச்சும் லவ் பண்றேன்னு சொல்லு குயிலு, ப்ளீஸ் குயிலு. இங்க பாருல, என் அண்ணனுக்கு வந்து உன்னை கொண்டு போடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரு. என்னல எப்ப பார்த்தாலும் அண்ணன் சொல்லிட்டு இருக்க? என்ன பயமுறுத்துறியால? உங்க அண்ணனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? வர சொல்ல, வர சொல்ல உங்க அண்ணனை. என் காதல் ஜெயிக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்ல. வர சொல்ல. ஐயோ அடிக்காதீங்க, வேணாம். கனவுகளாயிரம் தந்தாயடா, என் உயிரினை நீ கொண்டு சென்றாயடா. இளமையில் நான் கொண்ட காதல் இது, என் உயிர் போன போதிலும் மாறாதது. இளமையில் நான் கொண்ட காதல் இது, என் உயிர் போன போதிலும் மாறாதது. பிடி பிடி பிடில பிடி 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 விடாத விடாத பிடில துடுதுங்க. என்னமா இல்ல சோகத்தை காசு கொண்டு வாங்க பழக. அதெல்லாம் ஒண்ணும் இல்லல மயிலு, நீ இல்ல இல்லன்னு சொல்றதுல ஏதோ இருக்கல. இல்ல மயிலு என்ன ஆச்சு? இல்ல முனுசாமி, தூக்கிட்டு போய் கட்டுமையா. என்ன மக்கா ஆச்சு?
எனக்கு குயில ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா அவ அத புரிஞ்சுக்கிட மாட்டேங்கல. அவ என்ன லவ் பண்றான்னு நல்லா தெரியுதுல. ஆனா அத அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியவே சொல்ல மாட்டேங்கல. என்னடா மக்கா உன் சைட்டு குயில பாத்தியோ? ஏலே மக்கா உன்னும் பயப்படாதல. ஒரு பொண்ணு மனசுக்கிற காதலுக்காக அவ பின்னாடி அழிஞ்சு தெரியாதெல்லாம் ஒரு ஆம்பளையோட கடமைல. ஏ மக்கா, நான் அவ பின்னாலதான் அலையறேன். அவ தர மாட்டேங்கிறாள. அவ பிறந்த அப்பவே மயிலு குயிலுக்குன்னு குயிலு மயிலுக்குன்னு ஆண்டவன் எப்ப எழுதி வச்சிட்டாள. நீ செத்தாலாம் உன் கூட தான் இருப்பா. எங்கல வாழ்றப்பவே வரல, செத்ததுக்கு அப்புறம். நான் தான் இருக்கேன்ல மக்கா. இப்பனாலும் சரி எப்பனாலும் சரி நான் சேர்த்து வைக்கிறேன் மக்கா. இங்க பாருல, காதல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஃப்ரெண்டு தான் மாஸ்டர். நான் சொல்ற மாதிரி கேளுல, எல்லாம் சரியாயிடும். அட போல, நீ சொல்ற மாதிரி தான் கேக்குறேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க. இல்ல விடு மக்கா. தலைவர் சொன்ன மாதிரி என் வழி தனி வழி மக்கா. குயிலே, ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கல போற? இல்லக்கா, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போ உன் புத்தகத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சு இந்த ஊர்லயே பெரிய படிப்பை படிச்சுட்டு வா. சரி கோய். சரி பாத்து போல. ஏச்சி நிறுத்த. உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? என்னல இது? லெட்டர்ஸ். அடி சிறுபால யார்? நான் இல்ல, அங்க பாருல. குட்டிஸ்ல ஜட்டிஸ் போடாம தெரிஞ்ச காலத்துல ஜட்டிஸ கொடுத்து ஒரு மானத்தை சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்ரெண்டிஸ். அவனுக்கு அப்ப இருந்தே உன் மேல ஒரு லவ்ஸ். நீ கண்டுக்காம போயிடுச்சு. அவன் லவ் சொல்ல தகுந்த லெட்டர்ஸ். உன் பதிலுக்காக தான் என் ஃப்ரெண்டு அங்க வெயிட்டிங்ஸ். இத ரசிக்க தான் இந்த கடுவாசு. இதுதான் இங்கிலீஷ் மிஸ். உயிருக்கு உயிரான குயிலுக்கு மயில் எழுதுற காதல் சரித்திரம்ல. நான் பிறந்ததுல இருந்தே என் உயிரை உன் கையில தந்துட்டோம்ல. அத பத்திரமா பாத்துக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அஜித் சாலினி சூரிய ஜோதிகா மாதிரி நம்ம காதல் ஜோடியும் சூப்பரா இருக்கணும்னு ஊர் மக்கள் எல்லாம் விரும்புதாங்களே. இப்படிக்கு மயிலு, அப்புறம் மக்கா கடுவா. உன் பிளானிங் அவுட்டிங், இப்ப திங்கிங்ஸ் வேற பிளானிங். ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிஸ் நண்பன்ல நீ இருக்கல. போலாமா? பிளான் பண்ணாம எந்த காரியமும் செய்யக்கூடாது. வாழ்க்கையில பிளானிங் கரெக்டா இருக்கணும். வாழ்றது ஒரு முறை தான். இந்த வயசுல நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். கார், பங்களா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா என் லைஃப் பார்ட்னர் ஒன்ன தவிர. உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் ஆண்டவன் அனுப்பி வச்சிருக்காருல. எங்க குயில உமக்கு பிடிச்சா இப்ப இருக்கிறதுக்கு மேல இன்னும் வருவல. அவ்வளவு அதிர்ஷ்டம் உள்ள புள்ளல எங்க குயிலு. அவ பிறந்த பின்னால எங்களுக்கு இந்த வசதி எல்லாம் வந்துருச்சுல. ஏலே, எங்க குடும்பம் பாசத்துல பெரிய கூடுல. அந்த கூட்டுல பொத்தி வளர்த்தவதான் எங்க குயிலு. அவ்வளவு உமக்கு தாரல. அதெல்லாம் சரி, இவ்வளவு நேரமாகியும் குயில காணுமே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, ஊர்ல எல்லாருக்கும் குயில ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள வந்த விஷயத்த ஊர்ல சொல்ல போயிருக்கா. வந்துருவா மாப்பிள்ள. இல்ல குயில வந்துட்டால, வாங்கல. இல்ல குயில வால 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 வால. இல்ல குயில மாப்பிளைய பாருல, கோட் சூட்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்காருல. இல்ல சொல்லுல. இல்ல மாப்பிளைக்கு ஏத்த மாதிரி நாங்களும் கோட்டு சூட்டுக்கு மாறிட்டோம்ல. இல்ல மாப்பிள்ள, இதால நம்ம குயிலு எதா இருந்தா பேசிக்கல.
மிச்சத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல. எனக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு. நான் எதிர்பார்க்கிற மாதிரி உங்க பொண்ணு இல்ல. என்னால இப்படி பேசுத? உங்க பொண்ணுக்காக நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். எப்பவுமே ஆம்பளைங்களுக்காக தான் பொண்ணுங்க வெயிட் பண்ணும். இதான் நடைமுறை. என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு தேவை. ரோட்ல சைக்கிள சுத்திட்டு இருக்க பொண்ணு இல்ல. வீட்டை விட்டு வெளியே போகாம எனக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு என் காலுக்கு அடியில இருக்கிற பொண்ணு தான் எனக்கு தேவை. நிறுத்தல. பொண்ணுங்களை பத்தி என்னல நினைச்ச? கூட வாழ போற பொண்ணுக்காக 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியல. கோட் சூட் போட்டுட்டு கார்ல வந்து இறங்கினா நீ எல்லாம் பெரிய ஆம்பளையால? இல்ல வேண்டாம். போதும்ல. தமிழ் பொண்ணுங்க மனசு ஒரு கோவில் மாதிரி. அதுல கட்டிக்க போறவன கடவுளா நினைச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு இல்ல, எந்த பொண்ணுக்குமே மாப்பிள்ளை ஆகிற அருகதை உனக்கு இல்லல. போடா வெளிய. இது போதும்மா. செல்வி, நீங்க மயிலு. செல்வி, நான் தான மயிலு. என்ன ஞாபகம் இல்லையா? ஹே மயிலு, பார்த்து இவ்ளோ நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ல. நீ எங்கல போன? இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அப்பா இறந்துட்டாரு. குடும்ப பாரத்தை மொத்தமா சுமக்கிற கடமை வந்துருச்சு. இப்போ ஒரு ஜவுளி கடையில வேலை பாக்குறேன். அதெல்லாம் போகட்டும், நீ எப்படி இருக்க? ஏய், என்ன பார்த்தா தெரியல? நான் பெரிய வளையல் வியாபாரில. கடுவா? கடுவா இப்போ பன்னி பண்ணையில வேலை பாக்குறாம்ல. அப்புறம் குயில் விஷயம்லாம் அப்படியேதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவன் அண்ணங்க கிட்ட அடி வாங்கி இப்பெல்லாம் அவனுங்க கிட்ட அடி வாங்காம தூக்கமே வர மாட்டேங்குதுல. வாழ போய் பார்த்துட்டு வருவோம். இப்ப வேணாம், நேரமாச்சு. இன்னொரு நாள் வரேன். கடுவா ரொம்ப கொடுத்து வச்சவன்ல. நீ எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுத? என் விஷயத்துல எல்லாமே 0 தான். ஆனா இருந்தாலும் இறந்தாலும் நான் கோயிலு பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஐயோ மயில செத்து போயிட்டா, எல்லாரும் ஓடி வாங்கள. ஐயோ மயில செத்து போயிட்டா, எல்லாரும் ஓடி வாங்கள. ஐயோ மயில நாம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னக்கா ஆச்சு? எல்லாரும் ஏன் இப்படி ஓடுறீங்க? என்ன பிரச்சனை? குயிலே, நான் என்னத்த சொல்லுவேன்? மயில நம்மள விட்டு போயிட்டாம்ல. ஐயோ போயிட்டால. மயில நம்மள விட்டு போயிட்டால. குயிலு, குயிலு, குயிலு நில்லு, நில்லுங்க குயிலு. நீ காதலிக்கிறத தெரிஞ்சுக்கத்தான் செத்த மாதிரி நடிச்ச. பயந்துட்டியா? உனக்கு காதல் இல்லைன்னா
எதுக்காக நான் செத்த உடனே அலறி அடிச்சு ஓடி வந்த? எனக்கு எவன் மேலயோ காதலும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. ஏப்ல குயிலே, சும்மா பிளாட்டுக்கு வேணால, நீ உன பேச வேணாம். நின்னுல குயிலே, குயிலே. மயில் இல்லாம குயிலால வாழ முடியும், ஆனா இந்த மயிலால குயில் இல்லாம வாழவே முடியாதுல்ல. நான் செத்துருவேன் குயில, நான் செத்துருவேன். அவங்க ஆக்டிங்ஸ்க்கு நம்ம ஃப்ரெண்டு கடுவால ரூபா கொடுத்துட்டு இருக்கான். சூப்பர்ல. உன்ன என் அண்ணன்ட்ட சொல்லி. ஏய் மச்சான் பட மச்சான் வணக்கம். என் மச்சாங்க முன்னாடி அவங்க தங்கச்சி கிட்ட லவ்ஸ சொல்ல போறேன். அவங்க சம்மதத்தோட நம்ம 2 பேரும் லவ்ஸ் பண்ண போறோம். அண்ணனுங்க வந்துட்டாங்க. எல்லா குயிலே, உன் அண்ணங்க முன்னாடி இப்ப சொல்லுதான் பாரு. I love you. விடாதீங்களா அவனை. அடிச்சு தொடுத்துங்களா. குயிலே, ஏல. குயிலே, மயில பார்க்க சொல்லிருக்கல. போல. மல் நின்னு இங்க ஒரு கோழியே விடும். போல. அவனை காமிக்க மாட்டாள. ஏனா அவன் எங்க தங்கத்தில. இவன சங்கர்த்ர. நான் இல்லனா குயில செத்துறவால. குயில உன் கூட வந்தா நீ செத்துறவள. ஏய்! மயில விடுங்கள. அடிங்கள மயில விடுங்கள. சாய் பண்ணிங்கள. மயில விடுங்கள. மயில பாலா விடுங்கள. குயிலே, I love you. கீழே பாருங்க. இன்னைக்கு நைட்டு நானும் உங்க வருங்கால மாப்பிளைய மயிலும் உங்க வீட்டுக்கு வருவோம்ல. அங்க உங்க கூலிய மயில்கிட்ட அவன் லவ சொல்லுவாள. இது உங்க கண்ணு முன்னாடி நடக்கும்ல. சவால்ல இத சொல்றது இந்த கடுவா. அதையும் பாத்துருவோம்ல. எல்லாம் பாத்தாச்சு போங்கல. போல நண்பேல நான் இருக்கேல. போல அந்த மயிலு வந்தான்னு வயல அவனை சும்மா விடக்கூடாதுல. சங்க அறுத்தட்டுமால. ரத்தத்தை பார்த்தா என் தலை சுத்தும்ல. என்னல முதல்ல அவன் வரட்டும்ல. அவன் கண்டிப்பா வருவான்ல. எல்லாம் கந்து நீ அந்த பக்கம் போல, நான் இந்த பக்கம் போறேன். போறாளே, ஒண்டியா போறதுக்கு பயமாதால இருக்கு. இருந்தாலும் போறாளே. எல்லாம் கந்து தண்ணியில கால் வச்சா தூக்கம் வராதுல. சூப்பர் ஐடியா இல்ல. நீங்க வரட்டும்ல, வகுந்துடுறேன் வகுந்து. மக்கா நம்ம வரும் தெரிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு காலி பண்ணி போயிட்டானுங்களோ பாரு. என்னடா எல்லாம் தூங்கி நிக்கிறானுங்க. நைட்டெல்லாம் முடிச்சிருந்து நல்லா தூங்கிட்டாங்க. மக்கா மக்கா இரு இரு. நீ வாழ போற வீடு வலது கால எடுத்து வச்சு உள்ளவா.
சொன்ன மாதிரி வந்துட்டோம்ல, முடிஞ்சா எழுந்திருச்சு பாருங்களேன். இப்ப என் மயில குயில கூப்பிட போறான்டா. மக்கா மயில குயில கூப்பிடல, நண்பேல நான் இருக்கேன்ல. குயிலே 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 குயிலே, ஒரு வார்த்தை மட்டும் பேசு. அந்த ஒரு வார்த்தையில நான் அப்படியே இந்த பூமி மேல பறக்கணும். குயிலே, நீ மட்டும் என்ன காதலிக்கலன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை நீ சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். இங்க பாருல, என்னோட சாவுக்கு நீ காரணமாயிராத. ஏ குயிலே, நீ மட்டும் உன் காதலை என்கிட்ட சொல்லல, நான் இங்கேயே தூக்கத்தை எப்படி கலைக்கிற மட்டும் பாருல. ஏல சாமி போட, நாங்க ஜெயிச்சிட்டோம்ல, நீங்க தோத்துட்டீங்களா? வரட்டமால முத்தமல்லுதே இன்பம் கிள்ளுது, நஞ்சை கொல்லுது, காதல் சொல்லுது. விண்ணுலக தேவதை வந்து வந்து போகுது, கன்னத்தில் முத்தமே வைத்து வைத்து தொட்டதே, அது ஈரமாகுதே, ஒரு பாஷை பேசுதே, அடியே மனமே புது யோகம். விண்ணுலக தேவதை வந்து வந்து போகுதே, கன்னத்தில் முத்தமே வைத்து வைத்து தொட்டதே. கன்னிராசி வந்ததென்று ஜாதகமும் சொன்னதென்று, காதல் மழை பெய்யுமென வானொலியும் சொன்னதென்று, மனக்கோலம் போதுமா மடி சாயலானமா, அனை மூடியோயுமா சுகமே உயிரே. விண்ணுலக தேவதை வந்து வந்து போகுதே,
கன்னத்தில் முத்தமே வைத்து வைத்து தொட்டதே மதுரையின் தமிழ் மொழி மல்லிகை பூந்தன் விழி குமரியின் வள்ளுவரும் காலை நயம் வங்கமடி இது ஊட்டி காலமா கடை கண்ணும் வீசுமா இமை மூடி போமா கனவே அன்பே விண்ணுலக தேவதை வந்து வந்து போகுதே கன்னத்தில் முத்தமே வைத்து வைத்து தொட்டதே அது ஈரமாகுதே ஒரு பாஷை பேசுதே அடியே மனமே புது யோகம் விண்ணுலக தேவதை வந்து வந்து போகுதே கன்னத்தில் முத்தமே வைத்து வைத்து தொட்டதே மயிலே மயில அங்க என்னல பாத்துக்கிட்டு இருக்க? மயில 3 நாளா குளிக்காம நினைக்காம கிடைக்காம இப்ப பாருல உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருல. டேய் இல்ல உன்னை விட மாட்டோம்ல முத்தம் கொடுத்துட்டு இருந்தா நீ வந்து களைச்சிட்டியல உன்னை இல்ல கடோ வாழ உன்னை என்ன பண்ணுதும் பாரு நல்ல கனவை களைச்சிட்டியல உன்னை விட மாட்டோம்ல இல்ல இல்ல கடுவா யார் வந்திருக்காருன்னு பாருல. என்ன செல்வி இப்பயாச்சும் ஊருக்கு வரணும்னு தோணுச்சே. ஹலோ செல்வி என்னல சௌக்கியமால? இப்பெல்லாம் நானும் குயிலும் இப்படில குயிலு அவ லவ சொல்லிட்டா. குயிலும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எனக்கும் கல்யாணம் ஆக்க போகுது. ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறதில்ல. கடுவாவை பார்த்து சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. என்ன மறந்துட சொல்லு மயிலு. நீயும் கடுவாவும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். நான் என்ன சொன்னாலும் இனி கடுவா சமாதானம் ஆக மாட்டான். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நான் வர மயிலு. என்னோட கல்யாணத்துல எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அந்த ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். எங்க தங்கச்சி கல்யாணத்துல ஆண்டவன் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இத பாருல குயிலு, சின்ன வயசுல இருந்து எங்க தங்கச்சிக்கு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதால எங்களோட ஆசை. வசதி இருந்தா மட்டும் போதுமா? நல்ல மனசு வேண்டாமா? குயில் என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னதான் பெரிய மனசு இருந்தாலும் அந்த மயில ஒரு சாதாரண வளையல் வியாபாரி தானல. எங்க தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? நீங்க எதிர்பார்க்கிற யோகியதைய விட நல்ல மனசு இருக்கு மயில் கிட்ட. போல நிறுத்தல. அவன் பேரை கூட சொல்லாத, கேட்கவே பிடிக்கல. இத பாருல குயிலு, அப்பா அம்மா இல்லாத குறை தெரியாம உன்னை செல்லமா வளர்த்தோம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல, அதான் எங்க 4 பேரோட லட்சியமே. உனக்காக எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நாங்க அமைச்சுக்கலாமா?
இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கிட ஆசை இருக்கு. ஆனா தங்கச்சிக்காக தான்ல. கோட்டு சூட்டு போட்டு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவன் தான் எங்களுக்கு மாப்பிள்ளையா வரணும். கோட்டை சுட்டு போட்டவனை பத்தி தான் தெரியுமே. அவனை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வாங்காத வேலைக்காரி தான் பொண்டாட்டி. சின்ன வயசுல இருந்து என் ஆசை எல்லாத்தையும் நிறைவேத்துனீங்க. எனக்கு இப்ப ஒரே ஒரு ஆசைதான்ல இருக்கு. என் மயில மட்டும் எனக்கு சொந்தமாக்கிடுங்கல்ல. மயிலு 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 அவ்வளவு ஒரு ஆம்பளையால காசு பணத்தை விட வேற இருந்தாலும் முக்கியம் ஒரு ஆம்பளைக்கு. இது வரைக்கும் எங்க 4 பேரை ஒரு அடி திருப்பி அடிச்சிருப்பானால. மயிலா மயிலு திருப்பி அடிக்காத வரைக்கும் நமக்கு நல்லது தானே. அச்சி வாய மூடல. இந்த பாருமா, அவன் உண்மையான வீரனா இருந்தா, உன்னை காதலிக்கிறது உண்மையா இருந்ததுன்னா எங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்கட்டும். அப்படிலாம் சொல்லாதல. அவன் வந்து கேட்டாலும் கேட்டுருவான். அப்படி கேட்கறதுக்கு அவன் திரும்ப பிறந்து வரணும்ல. இல்ல நிறுத்துங்களேன். குயிலம்மா, நீ எங்க வேணாலும் போலாம், யார் கூட வேணாலும் பேசலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாம் வாங்கி தரோம். ஆனா அந்த மயிலை பத்தி மட்டும் பேசக்கூடாது. மயிலுன்ற பேரையும் அவன் உருவத்தையும் அடியோட மறந்துடல. கோயிலு, என்னல உன் அண்ணங்களை எதிர்த்து நம்மளால இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியாதுல. அது மட்டும் இல்ல, உங்களை என்னை அடிச்ச கொன்னுடுவாங்களே. இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஓடி போய் கல்யாணம் பண்றதுதான் எனக்கு சரின்னு தோணுது. ஓடி போறதுக்கு நாம என்ன கொலையால பண்ணிட்டோம்? நாம கிளிஸ் பண்ணல, சாமி படம் நம்மள கிளிஸ் பண்ணிடும். ஏ கடுவான், வாய் மூடிட்டு சும்மா இருக்க போறியா என்னல? சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நக்கலால பண்ற? இல்ல. இங்க பாரு மயில, காதலிக்கிறவங்களுக்கு முதல்ல தைரியம் தான் முக்கியம். தைரியமான காதல் தான்ல ஜெயிக்கும். இல்ல கோயிலு, எனக்கு அந்த தைரியம் இல்ல. காதலிக்கிற எல்லாரும் தைரியமா அவங்க காதலுக்கான எதிர்ப்பை எதிர்த்து போராடினா இந்த உலகத்துல இருக்க எந்த லவ்வர்ஸுமே ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே இருக்காதுல. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல. ஏல மயில, உனக்கு தைரியம் இருந்தா, உன் காதலுக்கு தைரியம் இருந்தா என் அண்ணனுக்கு முன்னாடி வந்து கூப்பிடு. என்னது? உன் அண்ணங்க முன்னாடியா? எனக்கு அந்த தைரியம் இல்ல. தைரியம் என்ன தானாவா வரும்? இல்ல, தைரியம் பசு பிடிச்சு வரும். டே மயில, அவனுக்கு கொஞ்சம் சும்மா வாயை மூடிட்டு இருக்க சொல்லல. முயற்சி பண்ண, தைரியம் தானா வரும். தைரியத்தோட வந்து என் அண்ணனுக்கு முன்னாடி என்ன கூப்பிடு, நான் உன் கூட வரேன். அன்பார்ந்த ஓல்டிஸ் கிழவிகளே, பொக்குவாய் தாத்தாக்களே, சட்டிகள் மட்டும் போட்டு தெரியும் மைனாக்களே, சைக்கிள் சுத்தும் பிளாக் அம்மாவே, முனியாண்டிஸ் புலியாண்டிஸ், உங்களை அனைவருக்கும் இந்த கடுவாவின் கும்படிஸ். நான் பிடிச்ச பாயா வெறுங்கையில முளம்பட பாக்குறியோ? ஐயோ அக்கா, வெறுங்கையில எங்க முழம் போடுறான், குண்டியோட குசுமில்ல போடுறான். பெரியவங்க வாய்க்கல, இதெல்லாம் சகஜம்ப்பா. விடுங்கப்பா விடுங்கப்பா. ஆமா, எங்களை எதுக்குல கூப்பிட்டுருக்க? நாம இங்க கூடி இருக்கிறதுக்கான காரணம் என் காதல் சமாச்சாரம். ஓஹோ, அப்படியா? குயில அவங்க அண்ணங்க முன்னாடி போய் தைரியமா நான் கூப்பிட்டாதான் அவ வருவேன்னு சொல்லிட்டா. அந்த தைரியம் மக்கா மயிலுக்கு இல்ல. நல்ல யோசனை சொல்லுங்களேன். அந்த காலத்துல காதல் தந்திரங்களை சொல்ல வெத்தலை பாக்கு வச்சு 8 நாள் காசை தட்டுல வச்சு எடுத்து கொடுப்பாங்க. நீ என்ன செய்யணும்னா, மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் போடுற, அழகா கண்ணாடி எடுத்து மாட்டுற, குயில் வெளியில வரா, அப்படியே கட்டி பிடிச்சி சாமி படம் முன்னாடி அப்படியே நச்சு நச்சுன்னு முத்தம் கொடு. அத பார்த்த உடனே சாமி படம் உன்னை அடிக்க வருவாங்க. அந்த பச்சை சாமிய நீ அடிக்கிற அடியில அம்மா தாயனை பிச்சை எடுக்கணும்ல. குதிரை சாமிய குனிய வச்சு குத்து. அப்பு சாமி அடிக்கிற அடியில அவனுக்கு ஆப்பு கிழியணும். நாளைக்கு மண்டை காட்டமன் 10ஆம் படை கொடை அன்னைக்கு சாமி படையை அடிச்சு தூக்கி போட்டுட்டு என் கோயிலை கூட்டிட்டு ஊர்வலமா நடந்து வருவேன். அப்படி பண்ணாதான் என் கோயில் எனக்கு கிடைப்பா. என் காதலும் ஜெயிக்கும். இது என் குலசாமி நாகராஜன் ஆகியாட்சி மேல சத்தியம்.
இங்க வந்த? நான் குயில கூட்டிட்டு போக வந்திருக்கேன்ல. குயிலே வெளியில வா. எனக்கும் குயிலுக்கும் இன்னைக்கு கல்யாணம். அடிச்சு தருத்துங்களே. அடில அவன. குயில தடுக்கிற எவனா இருந்தாலும் அவன் உயிரை எடுப்பல. குயில் வரலனா என் உயிரை கொடுப்பல. உயிரை கொடுப்பியால? எங்களை குடுல. குடுல. கூப்பிடல என்ன வச்சு? வந்துருவானா? ஏய் வந்துட்டா பாத்துறோம். தங்கச்சி எங்க பேச்ச மீறி மாட்டாள. சாங்க அறுத்தோம். குயில உன்னை நிக்க மாட்டல. சத்தலடி வாங்கல. ஐயோ கண்டுதெல்லாம் பாத்து போயா. போட்டு தள்ளுங்களா. இல்ல கந்து அவன் வீட்டுக்கு கூட்டு போன எனக்கு வெட்டி போலி போன. உயிரோட போகக்கூடாதுடா. உயிரோட விடக்கூடாதுல. குணமா ஐயோ
வருது. தங்கி சாவல சொன்னல. என் உயிரினை நீ கொண்டு சென்றாடி. இளமையில் நான் கொண்ட காதலிது என் உயிர் போன போதில் மாறாதது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். யார்ல முதல்ல பாடி பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். இல்ல பாடியை கீழே இருக்கல. சரிங்க ஐயா. மயிலோட சொந்தக்காரங்க யாரா இருக்கீங்களா? ஐயா, மயிலுக்கு சொந்தம்னு யாரும் இல்லையா. எல்லாமே அவன் கூட்டாளி கடுவாதாயா. என்ன பெத்த ராசாவே சாமியே, என்ன விட்டு போனாயோ சாமியே. ஆயிரம் உறவிங்கு சேர்ந்தாலுமே நீ இன்றி அநாதை போலாகிறே. இங்கே போனாய், எங்கே நீ போனாய். என்ன பெத்த ராசாவே சாமியே, என்ன விட்டு போனாயோ சாமியே. செவ்வரளி பூவாசம் செத்து போச்ச நேசம், அத்து போன என் பாசம் பாவியே. பொட்டு வைக்க நாள் பார்த்து பொட்ட புள்ள உயிர் காத்து விட்டு போன நீ ஏனோ சாமியே. எரிமலை என்னோடு எரியுதே நெஞ்சோடு, எங்கே போனாய். இனி என்ன மண்ணோடு வருகிறேன் உன்னோடு சேர்ந்தே போவோம். என்ன பெத்த ராசாவே சாமியே,
என்ன விட்டு போனாயோ ஏன் சாமியே ஆயிரம் உறவிங்கு சேர்ந்தாலுமே நீ இன்றி அநாதை போலாகிறேன் எங்கே போனாய் எங்கே நீ காளியாத்தா மாரியாத்தா அங்காளம்மா காமாட்சியம்மா மாரியம்மா பத்திரகாளி சாவு விழுந்துடுச்சுடா சாவு விழுந்துடுச்சு யார் சாமி யாரு யார் இறந்தாங்க அந்த ஆவிதான் இவ உடம்புல பூந்திருக்கா பூசாரி இப்ப கொஞ்ச நாளாவே இப்படிதான் திடீர்னு அழுகுறா திடீர்னு சிரிக்கிறா பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. அப்ப நம்ம மயிலோட ஆவிதான் இவ உடம்புல பூந்திருக்கு. அதெல்லாம் இல்ல எங்க பாட்டோட ஆவிதான் பூந்திருக்கு. பேய் எல்லாம் பிடிக்கல எதையோ பார்த்து பயந்திருக்கா பாலகி. பயந்திருக்காளா? எதுக்கு பயப்படணும்? பூசாரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன எங்க பாட்டி மாதிரி சிரிக்குது அழுவுது. அப்படின்னா கண்டிப்பா எங்க பாட்டியோட ஆவிதான். இது பேயோ ஆவியோ இல்ல நமக்கு பிடிச்சவங்க செத்து போனா வருமே பயம். யோ பூசாரி வாய முடியல இவளுக்கு பயம் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல யாரும் செத்து போகல இல்ல தூக்குல இல்ல ஆறுமுகம் சீக்கிரம் தூக்குல போல போகல சொல்லி பாத்துக்கிட்டு ஆமாக்காவா ஏழை வரமாட்டேங்கிற எவ்வளவு நேரமா கூட்டிட்டு இருக்கு வாழ மக்கா மக்கா வா 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 போலாம் மக்கா மக்கா இல்ல குருவா ஏழை சோகமா இருக்க மக்கா வாழ வா வாழ சித்தப்பா மயில் இல்லாம இருக்க முடியல சித்தப்பா மனசு வலிக்குது சித்தப்பா இல்ல கடுவா பயப்படாதல மயிலு கண்டிப்பா வருவான். மக்கா 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 மயிலு மயிலு மக்கா மயிலு மக்கா மயிலு இல்ல மக்கா இல்ல மக்கா நீ ஆள நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் எங்கடா போன இவ்வளவு நேரமா இல்ல நான் போயிட்டே இருந்தோம்ல ரொம்ப தூரம் போயிட்டோம்ல அங்க ஒரு கரு கும்முன்னு ஒரு இருட்டான பள்ளம் இருந்துச்சா அது உள்ள போனோம்ல விண்ணுலக தேவதைகள் எல்லாம் என்ன வந்து கூட்டிட்டு போனாங்களே எனக்கு நடக்கிற மாதிரியே இல்ல அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு இடத்த இதுவரை நான் பார்த்ததே இல்லல. இல்ல மக்கா நினைப்ப விடல நீ இல்லாம எனக்கு வாழவே பிடிக்குதுல்ல. ஏல நீ வருவன்னு சித்தப்பா சொன்னார்ல நீ வந்தது எனக்கு திடீர்னு ஒண்ணுமே புரியல. இல்ல கடுவா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம்ல. இனி எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா நீ என் நண்பன்ல. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் நான் உன் சிட்டிஸ். இல்ல கிளவே பசிக்குது சோற போடலாம்.
கேட்ட போது நான் கத்திட்டு இருக்கேன், கால் கேட்கல. பொம்மை ஆய் போறமா உட்காந்துங்கிற, பசிக்கு சோறு போடல. எங்க போன அந்த மயில்? வந்து சாப்பிடலாம்ல. மக்கா மயில் எங்கடா போன? பசிக்குது, வா சாப்பிடலாம். இல்ல கிளையே, உனக்கு அங்க என்ன பார்வை? பசிக்குது, இப்ப சோறு எத்தனால இரியா எடுத்துட்டு வரேன். இங்கிட்ட உட்கார்ல. கிளையே, சீக்கிரம் சோறு எத்தனுவா. போதும் நிறுத்த, நான் பாத்துக்கிறேன். நல்லா சாப்பிடியா? அவன் சோறு சாப்பிடுவாங்க. மயிலுக்கு சாப்பாடு வேணாயா? மயிலு நம்மள விட்டுட்டு போயிட்டாயா? ஐயோ, மயிலு நம்மள விட்டுட்டு போயிட்டாயா? ஐயோ. குயிலு, மயிலு தற்கொலை பண்ணிக்கிற ஆள் இல்ல. உனக்கும் மயிலுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இனி அமைதியா இருக்காத குயிலு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. மயிலு போனதுல இருந்து இப்படிதான் இருக்கு. சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, எப்பவும் அழுதுகிட்டே இருக்கு. மயில யாரோ கொலை பண்ணிருக்காங்க. குயிலும் மயிலும் சேர்ந்து வாழணும்னு ஊர்ல எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா மயிலோட ஆத்மா சாந்தி அடைய உண்மை தெரியணும். மயில கொண்டவன சும்மா இருக்கக்கூடாது. மயிலு தற்கொலை பண்ணிக்கல, அவனை யாரோ கொன்னு தொங்க விட்டுருக்காங்களா? இது பாருங்களேன், குயிலும் மயிலும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை சேர்த்து வைக்கலாம் தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள மயில கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும்ல. மயிலோட உயிர் நண்பன் அந்த கடுவா பைதாம்ல. புது எஸ்ஐ யாருல இது கோமாளியாட்டம் ஒரே மாதிரி சொக்கா போட்டுருக்குது? சார், இவங்க தான் சாமி பட ஊர்ல பெரிய ஆளுங்க சார். சார், நாங்களே உங்களை அங்க பார்க்க வரலாம் இருந்தோம் சார். என்னல எல்லாம் அங்க வந்து பார்க்க கல்யாண சாப்பாடா போடுறோம். மயிலு கேஸ் விஷயமா ஒரு கிளவி பெட்டிஷன் போட்டிருக்கல, அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசி விசாரிச்சுட்டு போலாம் வந்தோம்ல. சார், மயில தற்கொலை பண்ணிக்கல சார், அவனை யாரோ கொண்டு இருக்காங்க சார். அவனை கொண்டது வேற யாரும் இல்ல சார், அவன் உயிர் நண்பன் கடுவா பையதான் சார். சார், அவனை கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க சார். பார்க்கலாம்ல, பார்க்கலாம். நில்லுல. மயில லவ் பண்ணல சார். எங்க தங்கச்சிக்கு லவ் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல சார். நான் உன்னையால கேட்டேன், நீ ஏல பதில் சொல்லுத? உன் தங்கச்சியில கேட்டேன், உன் தங்கச்சி பதில் சொல்லாதோ? நீ சொல்லல, நீ மயில காதலிச்சா இல்லையா? மயில நான் உயிரை கொடுத்து காதலிச்சேன். இங்க என்னல கூட்டம்? கிளீர் பண்ணல கூட்டத்தை. என்னல இனிமே அடிக்கடி வர வேண்டியது இருக்கும்ல? வரட்டுமால? செத்து போனவன் செத்து போயிட்டாலே, இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடல. சின்ன வயசுல இருந்து என் மனசுக்குள்ள இருந்தவன் என் கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்துட்டேன். எப்படி மறக்க முடியும்? ஏய், சத்தம் போடாதல, சத்தம் போடாதல. நான் சத்தம் போடல, எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல, பாட்டியோட ஆவிதான் எனக்குள்ள புகுந்திருக்குல்ல. நான் சத்தம் போடல, நான் சத்தம் போடல.
மயில கொன்ன விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுல. தெரிஞ்சா நம்ம எல்லார் வாழ்க்கையும் போயிடும்ல. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப கூடாதுன்னா உனக்கு பேய் பிடிச்சதுன்னு பொய் சொன்னோலே. எங்களோட ஆசைக்காக உன்னோட உண்மையான காதல் எங்களுக்கு புரியாம போச்சுல. குயில, இதெல்லாம் வேணும்னு பண்ணல. மயில கொல்லணும்னு நாங்க நினைக்கவே இல்லல. அந்த சூழ்நிலையில அப்படி ஆயிருச்சு. குயிலு, நீ எங்க தங்கச்சி இல்லலே, எங்க உசுருல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோலே, மயில கொன்ன விஷயத்த வெளியே சொன்ன அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடும்ல. தெரிஞ்சே எங்களை இன்னொரு கொலை பண்ண வச்சிடாதல. மக்கா மயில, நீ கூட சொன்ன யார் நம்ப மாட்டேங்கிறாங்களா? இல்ல என்ன பைத்தியக்காரி சொல்றாங்களா? இல்ல கடுவா, ஒருவேளை உண்மையிலேயே நான் யார் கண்ணுக்கும் தெரியலையே என்னவோ. என்னல நீ லூசு மாதிரி பேசுற? ஊருக்காரங்க நம்புறாங்க, நம்பாட்டி போறாங்க. மக்கா, நீ என் கூட இருக்க, எனக்கு தெரிஞ்சா போதும். இல்ல மக்கா கடுவா, கோயில் என்ன எப்ப பார்த்தாலும் கண்டுக்காமையே போறாடா. அது மட்டும் இல்ல, நான் செத்துட்டேன்னு வேற சொல்றாடா. ரொம்ப நோதுல. நீ கவலைப்படாத மக்கா, நேரா உன் சைடு ஸ்கூல் வீட்டுக்கு தான் போறோம். அங்க அவங்க அண்ணங்க முன்னாடி லவ்ஸ் பண்ற. குயிலு, மெதுவா அழகா உயிரிலே உருகினேன் அன்பே, இதழாலே கண்ணம் தொடு மயிலே சொல்ல வாழ்விலே வருவேன். எழிலை பாடவே கம்பன் கவி போதுமா? சொல்லாத புதுமையே கவிதையில் வேணுமே. மோகத்தின் தீலே நாணங்கள் வேகுதே. தூதாக இன்பமும் இடங்கள் மாறுதே. விரக தாபம் கூடுதே, மூச்சு காற்றை மீறுதே. வாவா இதய தேவி, தினமும் உன்னை தான் பாடுவேன். மயிலே சொல்ல வாழ்விலே வருவேன். நட்பு
நட்சத்திர பூவிலே நவரசம் தோன்றதே பட்டமரக்கீற்றிலே உன் குருவி பாடுவே சித்தத்தில் ஏறியே நர்த்தனம் ஆடுதே பத்தமட பாயிலே தூக்கமுமில்லையே கனவில் வந்த ஓவியம் உயிரை கொண்டு போகுதே நீயோ மயக்கும் தேனோ காமம் பிடித்து தழுவுதே சாமி உன்கிட்ட மயிலையும் என்னையும் சேர்த்து வைத்தானு கேட்டேன். சேர்த்து வைக்காததும் இல்லாம அவனை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டியே. குயிலே என்ன இங்க படுத்துக்க? மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் சாமி கிட்ட இறக்கி வைக்கலாம்னு வந்த பாட்டி. வயசுக்கு வந்தா புள்ள இப்படி உச்சி காலத்துல இங்க படுக்க கூடாது. சாமி குத்தம் ஆயிடும். சூதானமா போதாயி. அக்கா போய் சாயிடுச்சு. நீ அவளை சேர்றதுக்கு மதுரை வேற உருகி வேண்டிச்சு. ஏ குயிலே எங்க நிக்கிறான்? குயிலே உன் சைடிஸ் மயிலிங்க இருக்கும் போது மதுரை வீரட சைட் அடிச்சு இருக்கியோ? என்ன அங்க வரல. இல்ல குயிலே மயிலிங்க நிக்கிறா பாத்து பார்க்காத மாதிரி போறா. குயிலே மயிலு பாத்தும் பார்க்காத மாதிரி போறாள. அதானே மக்கா, ஒருவேளை அவ கண்ணுக்கு நான் தெரியலையே என்னமோ. சச்சா அப்படிலாம் இருக்காது மக்கா. நான் போய் பேசி சரி பண்ணிட்டு வரேன். இல்ல குயிலே என் மக்கா அங்க நிக்கிறான், அங்க போய் பேசு. உனக்கு என்னல பைத்தியமா பிடிச்சிருக்கு? அங்கதான் யாரும் இல்லல, அப்புறம் ஏல மயில மயில சொல்லிட்டு இருக்க? உன் கண்ணு மங்கி போச்சா? மயில் தான் குதுக்கல மாதிரி நிக்கிறான். யாருன்னு சொன்ன உண்மையாயிடுமா? ஐயோ லூசு, மயில செத்துட்டால. குயிலே அவட பேசி போல. சீ விடா. என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டா? எங்கடா போயிட போறா? வேல்ட் இஸ் ரவுண்ட் இஸ்ரா. இல்ல மக்கா குத்துக்கலாட்ட கண்ணுமணி உட்காந்துருக்க உன்ன போய் செத்துன்னு சொல்றாங்களே, அது நானே உன்னை சாவச்ச சொல்றாங்களே. இல்ல அவன் மனசுல 1000 நினைப்பால, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமால? சின்ன வயசுல இருந்து மயிலையும் கூலியும் சேர்த்து வைக்கிறதா என் ஆசை. அதை நிறைவேற்றாம விட மாட்டல. உண்மையான காதலை சேர்த்து வைக்கிறதுனால நண்பன், அப்பேற்பட்ட நண்பனை விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கா? எத்தனை படம் வந்தாலும் உன் காதல் ஜெயிக்கல. நான் இருக்கல, நான் இருக்கேன். உன் காதல் ஜெயிக்க முடியல. கடுவா நடக்கும்ல. என்னல அங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க? ச்சே நல்லா பாருல, கண் தெரியல, பக்கத்துல உட்காந்துருக்கான். போதும் நிறுத்தல. இல்லாத ஆளை இருக்குன்னு சொல்லி இருக்கிற ஆளை குழப்பாத. இப்பெல்லாம் மயில் உங்களுக்கு தேவலாம் போயிட்டான்ல, அப்படிதான் என்னால இருக்க முடியாது. அவன் என் நண்பன், என் நண்பன். எல மயிலு நண்பன் கடுவா நீ தானே? ஆமா சார். எல மயிலு தற்கொலை பண்ணிக்கல, யாரோ கொன்னு இருக்காங்களே, அது விஷயமா விசாரிக்கணும். நீங்க வாழ
ஐயோ ஐயோ சார் அவனை பார்த்தாலே சம்பவம் பண்ண மாதிரி இருக்கு சார். பார்த்து சார். மயிலை கொண்டு வந்து யார் சார் சொன்னது? அது வரைக்கும் பாருங்க சார் மக்கா மயிலு. ஐயோ இல்ல எங்கல மயிலு? உங்க முன்னாடி தான் நிக்கிற மயிலு. வணக்கம் சார். கடுவா சொல்லாம்ல சார் ஒருவேளை பேயா இருக்குமா சார்? பேயா? கேளுங்க சார், அழுதீங்க சார். எல்லாரும் பாத்துருக்காங்க சார். சார், என்ன சார் சின்ன பிரச்சனை அழுதுட்டு இருக்கீங்க? சார் சார் கொஞ்சம் சொல்றதே கேளுங்க சார். ஐயோ என்ன சார் பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன் சார். சார் நான் இருக்கேன் சார். சார் என்ன சார் உச்சா போயிட்டீங்க? சார் பயப்படாதீங்க சார். ஐயோ அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல சார், பாருங்க சார் நானும் இங்கதான் சார் இருக்கிறேன். சார் எல்லாரும் பாக்குறாங்க சார், மானத்தை வாங்காதீங்க சார். எனக்கு சின்ன வயசுல இருந்து பேய்ல ரொம்ப பயம்ல. சேச்சல்ல நூட்டி போட்டா கூட லைட் போக மாட்டேன்ல. சொல்றது கேளுங்க சார். சார் அங்க பாருங்க சார், யாருமே இல்ல சார். அங்க பாருங்க சார், நல்லா பாருங்க சார். அழுவதீங்க சார். சார் எல்லாரும் பாத்துருக்காங்க சார். சார் அழுவதீங்க. தொடங்க என்ன தொடங்க. அவ்வளவுதான் சார். முதல்ல அவனை வண்டியில ஏத்துல, மத்தத ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கலாம். சரிங்க சார். வாடா வாடா விடுமா. ஏரியா வண்டியில ஏறு. போகல போ. ஏமா போங்கம்மா. போலாம் சார். ஏய் ஏல போங்க போங்க எல்லாம் போங்க. சத்யா அம்மா போங்கம்மா போங்க. போங்கன்னு சொல்றல. பின்னாடி வராதீங்கம்மா, சொல்றதை கேளுமா. போங்க. சும்மா விசாரணை தான் கூட்டு போறோம். போங்க போங்க. இனி ஒரு வழி தான் இருக்கு. கடுவா வெளியே கொண்டு வரணும். சாமி பட ஏட்ட தான் உதவி கேட்கணும். ஏலே மயில கொண்டதே கடுவாதான்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்டயே போய் எப்படிலே உதவி கேக்குறது? அப்புறம் எப்படிதான் அவனை வெளியே கொண்டு வரது? சாடி ஓட மாட்டேன் எல்லாம் விடுங்க. விடுங்களா 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 விடுங்களா. செங்கல ராசி பண்ணி விடுங்க. போலீஸ்காரங்க இப்படிதான் சமைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா மயில் சாகல இருக்கான்னு சொன்னதுக்கு? மயில் சாகல, மயில் சாகல, மயில செத்துட்டாம்ல. நீ மேல அப்படி சொல்ற? நான் பாத்தியாரதா, நான் பாத்தியாரதா, நான் பாத்தியாரதா, நான் பாத்தியாரதா சொல்லிதான் போலீஸ்காரங்க என்ன வெளியே விட்டாங்க. ஆனா மயில் சாகல, மயில் சாகல. நீமா சொல்றீங்க ஏன் இப்படி எல்லாரும் ஓடிடுறீங்க? கடுவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கய்யா.
காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறான் ஐயா. இல்ல நான் தான் முதல்ல சொன்னேன்ல, எங்கல கேட்டீங்க? அந்த கடுவா பைய நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. போலீஸும் கை விட்டுருச்சு, ஊர்லயும் பிரச்சனை பண்றான். இப்ப என்னதான் பண்றது? இல்ல நான் அப்பவே சொன்னோம்ல, எங்கல கேட்டிய? அந்த கடுவ பையன் சாதாரண ஆளு இல்ல. இப்ப தெரிஞ்சதால மயில கொண்ட கடுவ பையனை சும்மா விட்டுற கூடாதுல. ஐயா இப்ப சொல்லும் என்ன வேணாலும் செய்யலாம். இல்ல உண்மையிலேயே நம்ம மயில கொண்டது அந்த கடுவா பையதாம்ல. நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மயில கொண்ட அந்த கடுவா பையன் எப்பேற்பட்ட ஆளுன்னு பாருங்களே. இல்ல அந்த கடுவா பையில புடிச்சு சங்கிலியால கட்டி இந்த ஊரை விட்டு போகாம பாத்துக்குங்கள. அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லுதல்ல. என்னைய பிடிங்க. கடுவா ஏய் நீங்களே ஓடாதல. பிடிங்களா மாயாடி விடாதீங்களே, விடக்கூடாதுல. கடுவா புரியல அவனே. கடுவா என்னடா புரியல. கட்டுங்கள லூசு பாத்தீங்களா? தூட்டி போங்களா. எங்கேயும் நான் இருப்பேன் என் நண்பா, எப்போதும் நான் இருப்பேன் என் நண்பா. கண்களின் முன்னே உன் முகம், காட்சிகள் யாவும் உன் முகம். நீ இல்லை என்றாலே நான் இங்கு போய்தானோ? நீர் வற்றி போனாலே மீனெல்லாம் போய்தானோ? நண்பா நண்பா என் நண்பா.
கடுவா குயில எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்களே உண்மையிலே எனக்கு பதிவா படிச்சுக்குது சத்தியமா குயில மயில் சாகல இப்ப கூட எனக்கு சமா சொல்லிட்டு தான் போறான் மயில் சாகல குயில மயில் சாகல இதனால தாண்டா எல்லாரும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க என் மயில செத்துட்டால என் மயில செத்துட்டா சிப்பாடி யாரு சொல்லுது மயில் சாகல எங்க அம்மாவும் சாகல எல்லாரும் என் கூட தான் இருக்காங்களே செத்து போன மயில உன் கூடவே இருக்கான்னு சொன்னா அதை கேக்குறவங்க உனக்கு பைத்தியம் சொல்லாம வேற என்ன சொல்வாங்க உங்க அண்ணங்களை கொண்டுட்டு மயில் கூட உன்னை சேர்த்துக்கிட்டுமால ஐயோ உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன் நானும் மயிலும் சேர்ந்து வாழாம போனதுக்கு காரணமே என் அண்ணனுக்கு தான்ல அவனை கொண்டதே என் அண்ணனுக்கு தான் இதே இடத்துலதான் என் கண்ணு முன்னாடி அவனை துடி துடிக்க கொண்டாங்க செத்தவனை பார்க்க முடியாதுலே சொன்னா கேளு கடுவா உண்மையிலே உனக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கு இதெல்லாம் உன் மனசுல இருக்கிற பிரம கடுவா மயில செத்துட்டால அது நம்பணும் அதுதான் நிஜம் மயில் சாகல மயில் சாகல மயில் சாகல மயில் சாகல மயில் சாகல ஏன் மயில் சாகல ஏன் மயில் சாகல இல்ல இதால நல்ல சந்திருப்போம் கடுவாவை கருவறுக்கிறதுக்கு ஊர்க்காரங்க மயில கொண்டது கடுவாதானே நம்பிட்டாங்களே அதாலே சொல்றேன் அவனை உயிரை விட்டா மயில கொன்ன விஷயம் நாம தான் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல அவன் சங்க இருக்கிற விஷயத்த சத்தம் இல்லாம செய்யலாம்ல சொல்லாதல செய்வோம்ல
கொழுட்டல கொழுட்ட உன் காலுக்கு யார் தலையில கொழுட்டல நீ ஒருத்தர் வரமாட்டால எல்லாரும் சகடிச்ச உன் கால் தேய்க்கும்ல. இல்ல மக்கா இங்க பாரு, குயில் என்ன பார்க்காம பேசாம போயிட்டு இருக்கால, அவளுக்கு கல்யாணம் வேற ஆக போதில்ல, பின்ன எப்படில என் காதல் ஜெயிக்கும்? எப்படி கடுவ முடியும்? உன்னதான் சங்கிலியால கட்டி போட்டிருக்கல்ல. சங்கிலினா சங்கிலி இந்த உலகமே வைத்து வந்தாலும் உன் காலில் ஜெயிக்க வைக்காம விட மாட்டல விட மாட்டல. கூட வா வாழே பாருல நல்லா பாருல கால இனிமே யாரும் பிடிக்க முடியாதுல பாத்தியாளா பாத்தியாளா காலுக்கு ஒருத்தர் தூக்கு வரப்படால கொண்டுட்டால உன் அண்ணன் எல்லாரையும் கொண்டுட்டால அவனை மயில கூட சேர்த்து வைக்கிறேன் மயிலும் குயிலும் ஒருத்தர் ஒருத்தர் காய்ச்சிங்கல்ல உங்க ஆசை நிறைவேறணும் இல்ல மயிலுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஒன்னு சேர்த்து வைக்கிறவா அப்படிலாம் சொல்லாத குயிலு அப்படிலாம் சொல்லாத நான் உன்னை மயிலோட சேர்த்து வைக்கிறேன் மயிலோட சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் மயிலிட்டு போயிடுவேன் விடு
இந்த உலகம் இருக்க வரைக்கும் உங்க காலை யாராலும் பிரிக்க முடியாதுல்ல. கனவுகளாயிரம் தந்தாயடி என் உயிரினை நீ கொண்டு சென்றாயடி இளமையில் நான் கொண்ட காதலிது என் உயிர் போன போதிலும் மாறாதது. காற்றோடு தீபம் மாடுதே என் கண்ணீரில் ஓடம் போகுதே நம் தாயன்பில் தெய்வம் தோற்குதே அவள் தாலாட்டை கீதை போற்றுமே மழை நீரென மனம் கொண்டவள் தாயல்லவா மதம் யாவிலும் மகத்தானவள் தாயல்லவா காற்றோடு தீபம் மாடுதே கண்ணீரில் ஓடம் போகுதே ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாத, பயப்படாதப்பா. ஒண்ணும் பண்ணாதீங்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். கடுவா, உன்னை கூட்டி போற ஆள் வந்திருக்கு. மனம் போகும் பாதையை கால்கள் தான் மாற்றுமோ மனம் வீசும் பூக்களும் தீயள்ளி வீசுமோ ஆசை அலையாக மாறாதோ காதல் கரை தேடி ஓடாதோ பாசவலை தாண்டி வாராதோ பாவம் சிறு மீனும் வாழாதோ பார்வைகளோ ஒரு வழியே பயணங்களோ தனித்தனியே காதல் நம்மை ஒன்றாய் சேர்க்குமோ கடுவா காற்றோடு தீபம் மாடுதே கண்ணீரில் ஓடம் போகுதே எல்லாம் மனசோட பிரம்ம நினைச்சது கிடைக்காம போறதாலையும்
பிடிச்சது விலகி போறதாலையும் வர்ற பிரச்சனை தான் இது. உலகத்துல நிஜம் 2 தான் இருக்கு. 1 பிறப்பு, 2 இறப்பு. சின்ன வயசுலயே அம்மா அப்பா தவறிட்டாங்க. அப்புறம் காதலிச்ச பொண்ணும் விட்டுட்டு போயிட்டா. உயிர் நண்பன் மயிலும் இறந்துட்டதால அவன் மனசுல சமாதானமே இல்ல. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு பாட்டி சொன்ன கதை அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இறந்தவங்க இறந்தாச்சு. இனி மறுபிறவிங்கிறது நம்பிக்கை மட்டும்தான். இனி கடுவாக்கு பாசம்தான் வேணும். உன் கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு கடுவா குணமாகணும்னு வந்தியே, அந்த மனசு வேற யாருக்கும் வராது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கனவா நினைச்சு மறந்துடணும். உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையும். கடுவா, இறந்தவங்க இறந்து போயிட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இறந்தவங்க தெரிய மாட்டாங்க. இதுதான் நிஜம். வாழ்க்கையில எல்லாருமே நல்லா வரணும். மனம் வீசும் பூக்களும் தீயள்ளி வீசுமோ, எந்தன் வாழ்வாக வாழாமல் உங்கள் வாழ்வோடு வாழ்ந்தேனோ, எந்தன் வாழ்வாக வாழாமல் உங்கள் வாழ்வோடு வாழ்ந்தேனோ. பார்வைகளோ ஒரு வழியே, பயணங்களோ தனித்தனியே, நீயும் நானும் நெஞ்சினில் பாடிடும். காற்றோடு தீபம் ஆடுதே என் கண்